வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 10வது நல்ல நாள். ஆங்கில தேதி ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2024வது வருடம். இன்று திங்கள்கிழமை. திங்கள்கிழமை என சொல்லும் பொழுது இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் சந்திரன் கிரகம். சந்திரன் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும், அனைத்து சக்திகளும், அனைத்து கதிர்வீச்சுகளும் பார்வதி தாயாரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆதி பராசக்தி என சொல்லக்கூடிய சிவனின் சரிபாதியாக இருக்கக்கூடிய பார்வதி தாயாரிடமிருந்து சந்திரனின் அனைத்து ஆற்றல்களும் நமக்கு கிடைக்கிறது. இன்றைய தினத்தை ஆளுமை செய்யக்கூடிய பார்வதி தாயார் தெய்வத்தை நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்து, ஆதிபராசக்தி தாயை வணங்கி வழிபாடு செய்து இனிமையாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி, பூமி ராசியான சனியின் வீடான இந்த ராசி இன்றைய தினத்தில் சந்திரன் செல்ல இருக்கிறார். நட்சத்திரம் சூரியனின் உத்திராட நட்சத்திரமும் அதற்கடுத்து திருவோணம் நட்சத்திரமும் நடைமுறைக்கு வரும். ஆமாம் அன்பர்களே, இன்று மதியம் 3:53 வரை சூரியனின் நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு தனது சுயசாரமான தனக்கு சொந்தமான நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 2ஆம் திதியான துவிதியை திதி இன்று காலை 5 மணி வரை நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து திருதியை திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு 3ஆம் வீடான காற்று ராசியான புதனின் வீடான மிதுனம் ராசி சந்திராஷ்டம ராசியாகவும், மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இனிமையான பயணம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் பயணம் செய்கிறார். இன்று மதியம் 3:53 வரை உத்திராடம் நட்சத்திரத்திலும் அதற்கடுத்து திருவோணம் நட்சத்திரத்திலும், அதாவது இன்றைய தினம் 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்து பலன்கள் கொடுக்க இருக்கிறார். அவருடைய பயணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எந்த வகையான பலன்களாக அமையப் போகிறது என்பதை பாருங்கள் அன்பர்களே, விரிவாக பார்ப்போம். அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரன் செல்லக்கூடிய, சந்திரனோடு மற்ற கிரகங்கள் செல்லக்கூடிய குறிப்பிட்ட ராசி குறிப்பிட்ட நட்சத்திரத்தை கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இவ்வாறு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என பொருத்தி பார்க்க வேண்டாம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துதான் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய வீடு மகரம் ராசி. தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு தான் மகர ராசி. மகர ராசியிலிருந்து சாந்தமான குணத்தோடு நடத்தக்கூடிய நல்ல குணமும், பணிவான நடத்தை தரக்கூடிய சிறப்பான செயல்பாடுகளையும் இன்றைய தினம் தர இருக்கிறது. அன்பர்களே, 10ஆம் இடத்தில் செல்லக்கூடிய கிரகம் இன்றைய தினம் சந்திரன் செல்கிறார். அவர் உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் துறைகளில் மேன்மைகளை கொண்டு தரக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்பட இருக்கிறார். இன்றைய தினத்தினுடைய மாணவ மாணவியர்களின் கல்வி நிலை தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய காரணத்தால் கல்லூரியில் தொழில் கல்வி பயின்று வரக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு உங்களுக்கு இதுவரை இருந்த மந்தமான நிலைகளும் ஞாபக மறதி போன்ற குறைபாடுகளும் நீங்கி நீங்கள் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை அடைவதற்கான சிறப்பான செயல்பாடுகளை கொடுக்க இருக்கிறார் சந்திரன். மேசம் ராசி, நெருப்பு ராசியான உங்கள் வீட்டிலேயே உங்களை இயக்கக்கூடிய செவ்வாய் பயணம் செய்கிறார். இன்றைய தினம் அவர் தரக்கூடிய நற்பலன் என பார்க்கும் பொழுது, நீங்கள் செய்யப்போகிற நல்ல செயல்களால் பணவரவையும் அந்தஸ்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல செயல்பாடுகள் அவர் மூலம் நடக்க இருக்கிறது.
10ஆம் இடம் என்பது பிரபுத்தன்மையாக வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது. பிரபுத்தன்மை என்பது உயர்ந்த நிலையில் சிறப்பான மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. அந்த வீடு தான் உங்களுக்கு மகரம் ராசி. ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை கொண்டுதான் சொல்லப்படுகிறது. பாக்கியஸ்தானம் என சொல்லக்கூடிய மகரம் ராசி உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறது. சந்திரன் இந்த வீட்டில் செல்லக்கூடிய பயணம் சிறந்த அறிவை கொண்டு வந்து தருவார். நிறைவான ஆற்றலையும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிறைவான ஆற்றலையும் சேர்த்தே தருவார். 9ஆம் இடம் என்பது தந்தை செய்த புண்ணியத்தின் வழியில் உங்களுக்கு பாக்கியங்களை கொண்டு வந்து தரக்கூடிய வீடு. இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய யோகமாக உங்களை நோக்கி வந்து சேர இருக்கிறது. அதுபோல மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து இருக்கின்ற வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடியதற்கான மனோபலமும் தைரியமும் வந்து சேர இருக்கிறது. அன்பர்களே, நட்பு வீடாகிய மிதுன ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் குடும்ப ராசியில் பயணம் செய்கிறார். தொழில் வகையில் உங்களது வியாபார சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அளவில் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தொழிலில் லாபமும் நற்பெயரும் மதிப்பு மரியாதையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்து தான் சொல்லப்படுகிறது. அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு தான் மகர ராசி. சனியின் வீடான இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 8ஆம் இடத்தின் பலன்களாக உங்களுக்கு இருக்கும். அது என்னங்க 8ஆம் இடத்தின் பலன்? எல்லாருமே 8ஆம் இடம் அஷ்டம ராசி அப்படிங்கிறாங்களே, அதோடைய அர்த்தம் என்ன? அதாவது 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது எதிர்பாராத வகையில் எதிர்மாறான வகையில் ஏதாவது ஒரு நன்மை அல்லது தீமை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் மற்ற அனைவர்களுமே தீமையை மட்டும்தான் கொடுக்கும் என சொல்கிறார்கள். அது உண்மைக்கு புறம்பான கருத்தாக இருக்கிறது. நன்மை அல்லது தீமை 8ஆம் இடம் ஒருவருக்கு நடைமுறையில் இருக்கும் பொழுது அவருக்கு எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டங்கள், பண வரவுகள், பொருளாதார மேன்மைகள் அதிர்ஷ்டத்தின் வழியில் வருவதற்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல சந்திரன் பயணம் செல்லும் பொழுது மனது ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பார், பயத்தை கொடுப்பார். தேவையில்லாத மன எண்ணங்களில் மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய அளவிற்கு, மற்றவர்களால் நமக்கு துன்பம் வரக்கூடிய அளவிற்கு அந்த எண்ணத்தின் செயல்பாடுகள் இருக்கும். அதனால் 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்லும் பொழுது தன் மனதை அடக்கி கொண்டு தனது மனதை தனது கண்ட்ரோலில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதே முக்கியமான ஒன்றாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுக்கு காற்று ராசியான மிதுன ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி பயணம் செய்கிறார். உங்களை இயக்கக்கூடிய புதன் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது உங்களது உறவினர்கள் நண்பர்கள் வழியிலோ எதிர்பாராத வகையில் அன்பு, பாசம் இது போன்ற மேன்மையான உணர்வுகள் கொண்டு வந்து தரக்கூடிய அளவிற்கு அவரது செயல்பாடுகள் இருக்கும். அது மட்டுமல்லாமல் 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் எதிர்பாராத வகையில் பணவரவை தரக்கூடிய அமைப்பையும் தன்னுள் வைத்து இருக்கிறார். கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்து தான் சொல்லப்படுகிறது. சந்திரன் என்பவர் உங்கள் வீட்டின் அதிபதி. உங்களை முழுமையாக இயக்கி ஆட்கொண்டு செயல்படுத்தக்கூடிய சிறப்பான கிரகம். இன்றைய தினம் கலஸ்தரஸ்தானம் என சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அகம் சார்ந்து மனது சார்ந்து சுறுசுறுப்பை தெளிவாகவும் சுய சிந்தனையில் வரக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் அவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்கிறது. பொதுவாக 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு இருந்து வரக்கூடிய திருமண தடைகளை நீக்கி திருமணம் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அந்த கிரகம் செய்யும். அந்த வகையில் இன்றைய தினம் கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களது தாய் வழியில், தாய் கிரகமான சந்திரன் 7ஆம் இடத்தில் செல்வதால் உங்கள் தாயின் வழியில் உங்களுக்கு வரன்கள் அமைய வாய்ப்பு இருக்குது என்று பொதுவாக சொல்லலாம். அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவரது தாய் மாமன் வழியில்
உங்களுக்கு உற்ற துணையாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அன்பர்களே, கடகம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் என்பது நல்ல எண்ணங்களையும் அந்த நல்ல எண்ணங்கள் வழியில் சிறப்பான செயல்பாட்டையும் தரக்கூடிய பொன்னான நாளாகவும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியையும் சேர்த்து கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக அமைந்து இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்து தான் சொல்லப்படுகிறது. சதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மகர ராசி என்பது 6ஆம் இடத்தில் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை தொடர்பான செயல்பாடுகளுக்கும், நீங்கள் வாங்கியிருக்கின்ற கடன் தொடர்பான செயல்பாடுகளுக்கும், உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் வெற்றியுடன் கூடிய நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அன்பர்களே, 6ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இனிமையான பயணம். உங்களது செயலுக்கு நற்பலன்களையும் அனைவரிடமும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகக்கூடிய சிறந்த குணத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. காற்று ராசியான மிதுனம் ராசி, உங்கள் வீட்டிலிருந்து லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி சூரியன் செல்லக்கூடிய பயணம். அன்பர்களே, சிம்மம் ராசி அன்பர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருக்கக்கூடிய நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள் இன்றைய தினம் சிக்கனத்தோடு செயல்பட்டு நீங்கள் அடையக்கூடிய இலக்கை சிறப்பாக அடையக்கூடிய பயணமாக சூரியனின் பயணம் இன்றைய தினம் இருக்கப் போகிறது. கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரன் செல்லக்கூடிய நகர்வை வைத்து தான் சொல்லப்படுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லுவோம். உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியை தான் அவ்வாறு சொல்வோம். சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தால் அகம் சார்ந்து மனது சார்ந்து தன்னம்பிக்கை மனதில் உருவாக்கி தர இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய பயணத்தில் லட்சியத்தை சிறப்பாக தர இருக்கிறது. பொதுவாக நாம் சொல்லுவோம், 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு மனதில் அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்றைய தினம் மனது சார்ந்து நம்மை அனைவரையும் இயக்கக்கூடிய சந்திரன் 5ஆம் இடத்தில் செல்லக்கூடிய பயணம் என்பது கன்னி ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் காதலர் தினமாக அன்பு பாசத்தை கொண்டு வந்து தரக்கூடிய காதலர் தினமாக அமைத்து தர இருக்கிறார். இன்றைய தினம் என்பது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஆயுள் சிறப்பாக இருக்கப் போகிறது. ஆரோக்கியம் மேம்பட்டு நல்ல நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. காற்று ராசியான மிதுனம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதியினுடைய மற்றொரு ஆதிபத்திய வீடான மிதுனம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி தொழில் ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் வேலை பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பணி சுமைகள் அனைத்தும் குறையக்கூடிய அளவிற்கு புதன் செயல்பட்டு உங்களது பணியில் மன நிம்மதியுடன் பணிபுரிய இருக்கிறீர்கள். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உடன் இருக்கக்கூடிய அன்பான உறவுகள் மூலமாக அவர்கள் தரக்கூடிய நன்மையான செயல்பாடுகள் காரணமாக உங்கள் தகுதிக்கு ஏற்ற உயர் பதவிகள் தேடி வர இருக்கிறது. துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய 4ஆம் இடமாகிய மகர ராசியில் சந்திரனின் பயணம் இனிமையான பயணம். ஆமாம் அன்பர்களே, ஆரம்ப கல்வி படித்து வரக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு இளம் சிறார்களுக்கு தங்களது கல்வியில் ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய பயணம் நல்ல பயணம். அகம் சார்ந்து மனது சார்ந்து ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தர இருக்கிறது. அனைவரிடமும் அன்பாகவும் தன்னடக்கத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணம் நலன்களையும் கொடுக்க இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து வீடு மனை யோகம் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய வாழ்க்கை அமைவதற்கு இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய நல்ல நாள். ஏனென்றால் 4ஆம் இடம் என்பது சுகபோகஸ்தானங்களை ஆளுமை செய்யக்கூடிய சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வீடு. காற்று ராசியான நட்பு ராசியான மிதுனம் ராசி,
உங்கள் வீட்டிலிருந்து சுபஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடம், அதில் சுக்கிரன் செல்லக்கூடிய பயணம், உங்கள் வீட்டின் அதிபதி செல்லக்கூடிய பயணம், உங்களது உறவு மற்றும் நட்பு வகையில் தூர தேசத்திலிருந்து சிறப்பான நல்ல செய்திகளை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல பயணமாக சுக்கிரனின் பயணம் இருக்கிறது. அவர் இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய யோகம் என பார்க்கும் பொழுது, உங்களிடம் இருக்கக்கூடிய பழைய 2 வீலர்கள் 4 வீலர் இது போன்ற வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் செய்து நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு பிடித்த மாதிரியான புதிய வாகனங்களை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல பயணமாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது பொதுவாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய இளைய சகோதரஸ்தானம் என அழைக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தைரியத்தை தரக்கூடிய குணாதிசயங்கள் நிறைந்த இனிமையான பயணமாக இருக்கும். அகம் சார்ந்து மனது சார்ந்து புத்தி கூர்மையை சிறப்பாக தர இருக்கிறது. உடலில் வலிமையை கொடுத்து சுறுசுறுப்பாக இயங்க வைக்க இருக்கிறது. இன்றைய தினம் என்பது உங்களது இளைய சகோதரிகள் இளைய சகோதரர்கள் வழியில் அன்பு, பாசம் மற்றும் பொருளாதார மேன்மைகள், நல் உறவுகளை வளர்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். நெருப்பு ராசியான மேசம் ராசி, உங்கள் வீட்டிலிருந்து வெற்றி ஸ்தானம், உங்கள் வீட்டின் அதிபதியின் மற்றொரு ஆதிபத்திய வீடு. இந்த வீட்டில் அவர் வெற்றி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது சிறந்த நினைவாற்றலோடு கூடிய திறமையான செயல்பாட்டை தரக்கூடிய வகையில் செவ்வாயின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அனுகூலமான பலன்களையும் கொண்டு வந்து தர இருக்கிறது. தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்து தான் சொல்லப்படுகிறது. குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய மகர ராசி உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடு. இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரனின் பயணம் சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறது. அனைவரிடமும் அன்பாகவும் நேசமாகவும் பழகக்கூடிய பந்த பாசத்தையும் சேர்த்து தர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்த உங்களை விரும்பக்கூடிய அன்பான உயிர்களிடம் அன்பாகவும் இனிமையாகவும் கலந்துரையாடல்கள் செய்வதற்கு சிறப்பான நற்பலன்கள், சிறப்பான சந்தர்ப்பங்களை அமைத்து தரக்கூடிய நல்ல நாளாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. குடும்பஸ்தானத்தின் பயணம். குடும்பஸ்தானம் என சொல்லும் பொழுது குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தந்து ஆயுளை மேன்மையாக்கி தரக்கூடிய நல்ல வகையில் 2வது வீட்டின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். பூமி ராசியான ரிஷப ராசியில் சுக்கிரன் வீட்டில் வெற்றி பயணம் செய்கிறார் குரு பகவான். வேலை பணி ரீதியான செயல்பாடுகளை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். எந்த வகையான வேலை மற்றும் பணி, ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், வீடு கட்டி விற்பனை தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் வேலை பணி ரீதியான சிறப்பான செயல்பாடுகள், சிறப்பான நற்பலன்கள், நல்ல பணவரவுகள் தரக்கூடிய வகையில் குரு பகவான் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்து தான் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 2 நட்சத்திரங்களில் சந்திரன் பயணம் செய்கிறார். மதியம் 3:53 வரை உத்திராடம் நட்சத்திரத்திலும், அதற்கடுத்து தனது சொந்த நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்திலும் அகம் சார்ந்து மனது சார்ந்து உங்களது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தர இருக்கிறார். மன மகிழ்ச்சியையும் மன சந்தோஷத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய தைரியத்தையும் வீறு நடை போடக்கூடிய தன்னம்பிக்கையும் தரக்கூடிய சூப்பரான நாளாக அவர் அமைத்து தருகிறார். இன்றைய தினம் என்பது உங்களது செயல்பாடுகள் தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் செயல்பட்டு உங்களது திறமைகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறது. குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்ப ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி சனியின் பயணம் இனிமையான பயணம். அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முயற்சியின் காரணமாக நீங்கள் செய்யப்போகிற செயல்பாடுகள் அனைத்துமே உங்களது வாழ்க்கையில் வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய அளவில் சிறப்பாக இருக்கும்.
கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரன் நகர்வை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. முதலீடுகள் செய்யக்கூடிய வீடாகிய இரகசிய ஸ்தானம் என அழைக்கக்கூடிய விரயஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் மகரம் ராசி. உங்கள் வீட்டிலிருந்து நேர் பின்னால் இருக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அகம் சார்ந்து மனது சார்ந்து தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய குணத்தையும் பெரிய மனித தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாட்டையும் தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் துணிச்சலோடு இறங்கி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பலவற்றை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கும்பம் ராசி உங்கள் வீடு. உங்களை இயக்கக்கூடிய அதிபதி உங்கள் வீட்டில் பயணம். இன்றைய தினத்தின் பண வரவுகளை ஆளுமை செய்கிறார். உங்கள் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அளவிற்கு இன்றைய தினத்தின் பண வரவுகளை சனி பகவான் கொண்டு வந்து தருகிறார் உங்களுக்கு. அன்பர்களே, ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில நாட்களாகவே உங்கள் குடும்பத்தில் மனைவி மற்றும் மக்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகளை, உடல் ஆரோக்கியமின்மை, நோய் நொடிகள் காரணமாக வைத்திய செலவுகள், இது போன்ற குறைபாடுகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு சனி பகவான் செயல்பட்டு குடும்பத்தில் இணக்கமான நிலை உருவாக்கி மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் சிறப்பை கொண்டு வந்து தந்து இனிமையாக கடந்து செல்ல வைக்கிறார் இன்றைய தினத்தை. மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. லாபஸ்தானம், லாபங்களை கொடுக்கக்கூடிய வீடு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசி பூமி ராசி. அகம் சார்ந்து மனது சார்ந்து தைரியத்தை கொடுக்க இருக்கிறது. சுய சிந்தனையோடு செயல்படக்கூடிய சிறப்பான செயல்பாட்டையும் தர இருக்கிறது. இன்றைய தினம் என்பது தெளிவான சார்பான எண்ணங்களை உங்களது மனதில் உருவாக்கி அந்த சிறப்பான எண்ணங்களை சிறப்பான செயலாக்கி லாபங்களையும் பொருளாதார உயர்வுகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கின்ற லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய 11ஆவது வீடு என்பது ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மன சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றிகளையும் தரக்கூடிய நல்ல அமைப்பை தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். பூமி ராசி என சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் சுக்கிரனின் வீட்டில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் செல்லக்கூடிய பயணம். இயல் இசை நாடகம் துறை சார்ந்து இயக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தொழில் வகையில் நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து தருகிறார் குரு பகவான். இன்றைய தினம் சந்திரனும் குருவும் இணைந்து உங்களுக்கு நற்பலன்களையே கொடுக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.